வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அளவு எடுத்து ப்ளவுஸ் கட்டிங்லாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அளவு. அது பார்த்தீங்கன்னா உயரம் 14, ஷோல்டர் 14, அப்பர் செஸ்ட்டு 36, மிடில் செஸ்ட்டு 41, இடுப்பு 32, ஆமூல் 16. அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 8. இது ஒரு சகோதரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவு போட்டு கொடுங்க மாஸ்டர்னு. ஆனால் இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இப்போ 41 பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஆமூல் 16 இருக்குது. கிட்டத்தட்ட 17, 18 வரணும். இப்போ ஆமூல் மெலிசாக இருக்குது. அதே கை உயரம் 6, கை சுற்றளவு 11. இப்போ இந்த பாடிக்கு ஆமூலும் சரி கையும் சரி மெலிசாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டே ஒரு வித்தியாசமானது. இப்போ இதுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்டிங்கு ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் உயரம் பார்த்தீங்கன்னா 14 ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது தையக்கோடு. இப்போ ஷோல்டர் 14 2ஆக பிரிச்சிங்கன்னா 7. இப்போ இதை நம்ம 1 இன்ச்சு குறைச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த 6 இன்ச்சு 1 இன்ச்சு குறைச்சிட்டிங்கன்னா 6 இன்ச்சு நேராக கோடு போடுங்க. இப்போ ஆமூல் இறக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கை சுற்றளவு 11 பாதி ஆக்குனீங்கன்னா 5.25. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கை சுற்றளவு தான் யூஸ் பண்ணணும். இப்போ அப்பர் செஸ்ட் 36 4ஆக பிரிச்சிங்கன்னா 9, தையலுக்கு லூஸ் எக்ஸ்ட்ரா லூஸு 3/4 இன்ச்சு. இடுப்பு 32 4ஆக பிரிச்சிங்கன்னா 8, 1 இன்ச்சு டாட். இப்போ இந்த மார்க்கும் கோடு போட்டுடலாம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா துணி. இது ஆமூல் ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆமூல் 16. இதை நம்ம செக் பண்ணிக்கணும். 16 2ஆக பிரிச்சுன்னா 8. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது. 8 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ அதே மாதிரி இது அப்பர் செஸ்ட்டு 6ஆக பிரிச்சிங்கன்னா 6 வருது. இதுதான் நெக்கோடைய அளவு. இப்போ நம்ம இதை 2.25 வச்சுருவோம். தச்ச உடனே உங்களுக்கு 3 வந்துடும். 3 3 6 இன்ச்சு வந்துடும். இதை நம்ம நெக்கு ஷேப் எடுத்துக்கலாம். 2.25 கீழே 3 இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 8 இன்ச்சு பேக் நெக்கு இறக்கிடுவோம். இப்போ இதை ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ டாட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சென்டர் பண்ணிவிடுங்க. இப்போ டாட்டோட லென்த்து 4 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த துணியை இந்த பாருங்க அப்படியே திருப்பி போடுங்க. இது அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இதை போட்டு பேக் இப்படி கரெக்டாக இப்படி வச்சு
இப்போ இதை வெட்டி நம்ம எடுத்துடலாம். இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிங்க. அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பேக் எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு வரைஞ்சிருவோம். இப்போ கீழே இது பாருங்க, கீழே கொஞ்சம் ஒயிட் பண்ணி ஃப்ரண்ட் நெக் போட்டுருவோம். இது தையக்கோடு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரண்ட்டு 6. இதை ஃப்ரண்ட் நெக்கு நான் முதல்ல வரைஞ்சிடுறேன். இப்போ இது மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 41. இதுக்கு டாட் பார்ப்போம். 10.25. இடுப்பு பார்த்தீங்கன்னா 32. 41 32 போச்சுன்னா 9. இதை நம்ம 2ஆக பிரிக்கணும். 2ஆக பிரித்தா 4.5. இது வந்து 4.5 டாட்டு. இப்போ பாருங்க, 41 4ஆக பிரித்தா 10.25. இந்த 10.25 2ஆக பிரிச்சிங்கன்னா 5 புள்ளி வருது. இப்போ நம்ம இதில் வந்து 3/4 இன்ச்சு நம்ம கம் பண்ணிடணும். 3/4 இன்ச்சு கம் பண்ணிட்டோம்னா 4.25 வருது. இப்போ இந்த 4.25 இங்கே வைக்கணும். இதை நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ இந்த டாட்டு பார்த்தீங்கன்னா 41 32 போச்சோ 9. 9 2ஆக பிரிச்சிங்கன்னா 4.5 இன்ச்சு தான் டாட்டு. இப்போ 4.5 இன்ச்சுனா 2.25 2.25. இப்போ டாட் வந்து 4.5 இன்ச்சில் இது ஒரு நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போது டாட் வந்து 4.25. இப்போ நம்ம இப்போ கிராஸ்லேயும் 4.25 அளந்துடலாம். இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டுங்க இடுப்பு அளவுக்கு. இடுப்பு பார்த்தீங்கன்னா 32. 4ஆக பிரித்தோம்னா 8. இந்த 1/4 இன்ச்சு, இந்த கோட்டில் இந்த 1/4 இன்ச்சு மேலே எத்தனை பார்க்கணும். 2.25 ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இங்கே 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். தைய கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு வைங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். இந்த பேக்கை நம்ம இப்படி வச்சுருவோம். இந்த இடத்துல இந்த பேக்கோட மடிப்பு 3 இன்ச்சு. இப்போ இப்படி பார்த்தோம்னா 3 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு ஸ்லோப்பாக கோடு போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட்டு டாட் வந்து இதுலேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப். இந்த டாட் வந்து எல்லா ஃபார்முலா ஒன்று தான், எல்லாத்துக்கும் இதே தான் சொல்லுவேன். இந்த இடத்துல 1.5 இன்ச். நண்பர்களே, ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டேன். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்போ நான் ஒரு கவர் தட்டு பாருங்க. இந்த கவர் தட்டு எடுக்கிறது
இந்த டாட்டுக்கு நேராக நிறுத்திடணும். இப்போ இங்கேருந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம டாட்டு பிடிச்சோன்னா ரவுண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். ஃபுல்லாக ரவுண்ட் போட்டிங்கன்னா எல் மாதிரி ஆகிடும் நம்ம வெட்டி தைக்கும் போது. இப்போ இது ஃப்ரண்ட் இதே மாதிரி பண்ணால். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் பட்டி வெட்டிடலாம். இப்போ நம்ம பட்டி வெட்டுறதை பார்ப்போம். இது வந்து ஃபோல்டிங் கோடு. இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு வைங்க. இடுப்பளவு வந்து 32, 4 பிரிச்சிங்கன்னா 8. 8ல் ஒரு மார்க்கு. இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச்சு. இங்கே வந்து டாட் உட்கார்ற இடம். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த டாட் உட்கார்ற இடம் எப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டை எப்படி வைங்க. இந்த பேக்கை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 3/4 இன்ச்சு வரணும். இந்த மாதிரி தையலுக்கு 3/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது தையக்கோடு, இது எக்ஸ்ட்ரா. இதை நம்ம பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியை கட் பண்ணியாச்சு. பார்த்துங்க, தைச்சவனை கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த பீஸ் எப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இது வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு 1 இன்ச்சு. கை உயரம் பார்த்தீங்கன்னா 6, தையலுக்கு 1/2 இன்ச்சு. கை சுற்றளவு 11, அது 2ஆக பிரிச்சிங்கன்னா 5.75. இப்போ நம்ம ஆமூல் பார்த்தீங்கன்னா 16, அது 2ஆக பிரிச்சா 8. 8ல் ஒரு மார்க்கு 1 இன்ச்சு நம்ம கழிக்கணும். 1 இன்ச்சு கழிச்சா 7 இன்ச்சு வருது. இது சென்டர் வந்து 3. இந்த 3 தான் இங்கே வைக்கணும். இந்த 3 வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இது வந்து தையக்கோடு. இது நம்ம எக்ஸ்ட்ரா துணி. இதை நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் பண்ணிடுவோம். இது பேக் ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு எடுத்துட்றேன். இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இந்த மெஷர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மெஷர்மெண்ட்டு போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.